வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி கோயம்புத்தூர் ஃபேமஸ் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4-5 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு ஊறணும். ஒரு ஜாரில் தனியா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வரமிளகாய் 2 எடுத்துக்கலாம். பட்டை 1 துண்டு எடுத்துக்கலாம். கிராம்பு 2 எடுத்துக்கலாம். இதையெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். 15 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1 நான் முழுசாக சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி முழுசாக சேர்த்துடுங்க. காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். நாம் பவுட்ரு பண்ணின அந்த மசாலாவை சேர்த்துடலாம். 15 பல் பூண்டு சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துடலாம். எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு 1 கல் தூக்கலாகவே இருக்கட்டும். அப்போ தான் சாதத்துக்கு சரியாக இருக்கும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு சேர்த்துடலாம். இப்போது மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலு, சிம்மில் வச்சு 1 விசில், 3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கினோடனே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். பாருங்கள், அடி பிடிக்கல, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அரிசி பருப்பு சாதம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது. சாம்பார் சாதம் தான் அப்படி இருக்கணும். ரொம்ப உதிரி உதிரியாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். இந்த அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு காம்பினேஷனாக ஊறுகாய், தயிர், உருளைக்கிழங்கு ஃப்ரை,
சிப்ஸு இதெல்லாம் கரெக்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.